இட்லி, தோசை, சப்பாத்தி, பணியாரம், சாதம்னு எல்லாத்துக்கும் அடி தூளாக இருக்க ஒரு பருப்பு துவையல் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துட்டு துவரம் பருப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கை உளுந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அடுத்து நடக்கடலை கொஞ்சம் சேர்த்து எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ லைட் ப்ரௌனிஷ் கலர் வந்த உடனே ஒரு பச்சை மிளகா 2 வரமிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ப்ரௌனிஷ் கலர் ஆக வரைக்கும் நல்லா வறுத்துட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்திட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கெட்டியாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ யூஷுவலான தாளிப்பு சேர்த்துடலாம். இப்போ அடி தூளான ஒரு பருப்பு துவையல் ரெடி.